ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா கோவக்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம். ஈஸி மெத்தடில் சிம்பிள் ரெசிபி. வாங்க எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கோவக்காவை பொடி பொடியாக நல்லா சின்ன சின்ன பீஸாக நறுக்கி வச்சுட்டு அதோட 2 வெங்காயமும் சேர்த்து நறுக்கி பொடி பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கடாயை எடுத்து கடாயில் உங்களுக்கு நல்லெண்ணெய் வேணுனாலும் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், இல்லைனா தேங்காய் எண்ணெய் வேணாலும் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டு தான் ரெடி பண்ணுறேன். அதில் கடுகு, உளுந்து பருப்பு, சீரகம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் அதோட ஆட் பண்ணி வெங்காயம் நல்லா ஒரு 10 நிமிஷம் வதங்கணும். வதங்குறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வதங்க விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் பச்சை வாடை போகிற வரையும் வச்சுட்டு நம்ம மஞ்சத்தூளையும் அதோட ஆட் பண்ணி மல்லித்தூள், ஜீரகத்தூள் தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இல்லைனாலும் நான் அதை யூஸ் பண்ணல. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கோவக்காவையும் போட்டு நல்லா கிண்டி விடணும், நல்லா வதங்க விடணும். அதோட கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சிக்கிட்டு நல்லா வதங்க விட்டிங்கன்னா போதும். நல்லா காய் சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் தட்டை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா காய் வேக வரையில் வச்சுருந்துட்டு அதோட 2 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணி நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நிற்கும். சூப்பராக இருக்கும் இந்த கோவக்காய் பொரியல். நீங்களும் வீட்டில் 1 டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.